தற்போதைய அண்மைச் செய்தி. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயர் சூட்டி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயர் சூட்டி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய மேஜர் முகுந்த் வரதராஜனை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் பொழுது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டி உள்ளதாக தற்பொழுது அந்த செய்தி குறிப்பு என்பது வெளியாகிருக்கிறது. இந்திய ராணுவத்தில் திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் பொழுது வீர மரணம் அடைந்தவரும் மரணத்திற்கு பிறகு இந்திய அரசின் அமைதிகால உயரிய விருதான அசோக் சக்ரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டிட வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கனிவுடன் பரிசீலித்ததாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இக்கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு இந்திய திருநாட்டிற்கு போராடிய உயிர்நீத்த வீரரும் மாபெரும் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் ஆங்கிலத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் பெயர் சூட்டுவதற்கான அரசாணை 23/6/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனந்தபுரத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படிப்பினை நிறைவு செய்து பின்னர் ராணுவ பணியில் திறம்பட பணியாற்றிய போது பணியின் போது வீரமரணம் அடைந்திருக்கிறார். ஆகவே இவர் தாம்பரம் மண்ணின் மைந்தர் என போற்றப்பட்டு வருகிறார். ஆகவே அவருடைய சிறப்பையும் அவருடைய புகழையும் நீடித்து நிலைக்க செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ராணுவ தளபதி வைத்த அந்த கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து தாம்பரம் முதல் வேளச்சேரி வரை இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் உடைய பெயரை சூட்டி தற்பொழுது அந்த அரசாணையும் வெளியிட்டு செய்தி குறிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ராணுவ வீரருக்கு இந்த ஒரு புகழை சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய அந்த கதாபாத்திரத்தை தான் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார். ஆகவே திரைத்துறை சார்ந்து அதே போல சினிமா பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிக அளவில் மேஜர் முகுந்த் வரதராஜன் யார் என்று தெரியும். அதே போல சிவகார்த்திகேயனுடைய படத்தின் மூலமாக மேஜர் முகுந்த் வரதராஜன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கேயும் கொண்டு சேர்க்கப்பட்டார். ஆகவே அந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பெயரை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது வேளச்சேரி முதல் தாம்பரம் வரை இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு சூட்டி அவருக்கு புகழ் சேர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் நினைவை போற்றும் வகையில் அவரது பெயரை சாலைக்கு வைத்த தமிழக அரசின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி நித்யானந்தன்.